பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது பாருங்க. அவர் செஞ்சுக்கிட்டோம் அது. அவர் பதில் செய்யட்டும். நாம என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, உம்முடைய கரத்துல இதை விட்டுறேன். நான் தப்பு செய்யல, நான் நியாயம்தான்றத நீர் காட்டிக்கொள்ளும். எனக்காக நீர் பேசும். என்னுடைய யுத்தத்தை நீர் செய்யும். பழி வாங்குதல் நான் செய்ய போறதில்லை. பழி வாங்குதல் கர்த்தருடையதுன்னு விட்டுற வேண்டியதுதான். நான் என்ன செய்யணும்? பசியா இருந்தா போஜனம் கொடுக்கணும். தாகமா இருந்தா குடிக்க கொடுக்கணும் அவனுக்கு. அப்படி கொடுக்கும்போது அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிக்கிறோமா. எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. நான் ஒரு அம்மா வந்து புருஷனை பற்றி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிச்சான் பாஸ்டர்கிட்ட. பாஸ்டர் சொன்னாராம், ஏம்மா அக்கினி தழலை அவன் தலையில் போட்டு குவிக்கலான்னு எழுதியிருக்கு தெரியுமா பேதத்தில், அது ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னா. அந்த அம்மா சொன்னிச்சான், இல்லையா, ஒரு தடவை கோவம் வந்தது, கடாயி அடுப்பில் இருந்தது சூடா, அதை எடுத்து மண்டையிலே போட்டேன் அந்த ஆளுக்கு, அவ்வளோதான் செஞ்சுருக்கணும் இல்லையா, அக்கினி தழலாம் வச்சதில்லைன்னுச்சான். சொன்னாராம், அதை சொல்லலம்மா, வேதம் வந்து அக்கினி தழல தலையில் போடுன்னா எப்படி போடுறது? அவனுக்கு பசியாக இருந்தால் ஆகாரம் கொடு, சாப்பாட்டை இன்னும் நல்லா ஆக்கு, அவனுக்கு நல்லா குடிக்கிறதுக்கு நல்லா கொடு, சாப்பாட்டை இன்னும் நல்லா செய். தீமையினாலே வெல்லப்படாமல் நன்மையினாலே தீமையை அப்படி தான் அக்கினி தழை. அவன் தீமை செய்கிறவனா தான் அவனுக்கு தலையில் எப்படி அக்கினி தழை வைக்கிறதுனா அவனுக்கு நன்மை செஞ்சுப்பாரு. ரோமாபுரியில் இந்த போர்ச்சேவர்கள் ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு என் பொட்டியை தூக்கிட்டு வாணுவானா, மரியாதையை தூக்கிட்டு போகணுமா, ஏன்னா அவனை அராஜகம் பிடிச்சவனுங்க. தூக்கிட்டு போய் 1 மைல் தூக்கிட்டு போய் கீழே வச்சிருவான். அவன் அப்புறம் அடுத்தவனை கூப்பிட்டுக்குவான், ரோட்டில் அவனையா கூப்பிட்டு நீ தூக்குன்னா தூக்கி தான் ஆகணும். அந்த மாதிரி இருந்துதான். இயேசு சொல்கிறாரு, 1 மைல் தூக்க சொன்னான்னா 2வது மைலும் தூக்கிட்டு போன்றாரு. 1 மைல் வரைக்கும் ஒன்று அவன் கேலி பண்ணிட்டு பரியாசம் பண்ணி நெந்திச்சுட்டே வருவான். என்னடா வெயிட் இருக்கா, வலிக்குதா, நல்லா வலிக்கிட்டோம் வா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு வருவான். 1 மைலில் இறக்கி வச்சுட்டு போன்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன சொல்லணும்? இல்லையா, இன்னொரு மைல் கூப்பிட்டு எடுத்துகிட்டு வரேன், பரவாயில்ல அப்படின்னு போங்க. அடுத்த மைல் ஒரு வார்த்தை பேச மாட்டான். இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு வருந்திக்கிட்டு வருவான் அவங்களோட. அதுதான் அக்கினி தலையில் வைக்கிறது. அந்த மாதிரி ஜபத்தை பண்ணணும். ஆமென். அப்போ நாம் ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நமக்கு மற்றவர்கள் செய்த தீங்குகளை கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தாவே நீர் பார்த்து கொள்ளும், பழி வாங்குது உமக்குரியது, அதனால் அதை உம்மிடத்தில் விட்டுறேன், நீர் எனக்கு நியாயம் செய்யும் அப்படின்னு கேட்குறதுல தப்பே கிடையாது. எனக்காக நீர் பேசும், என்னுடைய யுத்தத்தை நீர் செய்யும்.